ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு ஓவரால் ரேங்க் ஒன்று, கம்யூனிட்டி ரேங்க் ஒன்று, அந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு அதே இப்போ எனக்கு வந்துட்டு 1408 வந்திருந்தது இல்லைங்களா? என்னோடய ஓவரால் ரேங்க்கு அதுதான். நான் வந்துட்டு 1408 சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 1408 தான் வந்துட்டு நம்ம கடைசி வரலும் வந்துட்டு போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி போஸ்ட் எடுத்து வர வரலும் இருக்குமா, இல்லை அதை விட வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு சிவிக்கு வர சொல்கிறதுக்காக வந்துட்டு எனக்கு வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்த மெமோ, சிவி மெமோ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மெமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மூலச்சான்றிதழ்கள் கணினி வழி பதிவேற்றம் செய்தல். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு வந்திருந்தது. ஸோ இது வந்துட்டு என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ அப்போ வந்துட்டு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரலும் வந்துட்டு அதை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 5/12/2019 18/12/2019 அன்று மாலை 5 மணி வரை தான் வந்துட்டு அதை வந்து அப்லோட் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்துட்டு பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு என்னோடய சிவி மெமோ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட ரேங்க் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்த ரேங்க்குக்கும் முன்னாடியே போயிட்டு நம்ம வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு வாய்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ நாங்கள் போன பேட்சில் வந்துட்டு ஒரு நிறைய பேர் வந்துட்டு அந்த பொய்யா வந்து சான்றிதழ் இது கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோடது பொய்யா சான்றிதழ்னால் அந்த ஒரு ப்ராப்ளம் இஷ்யூ நடந்திருக்கும். ஒரு 99 பேர்த்த வந்துட்டு நீக்குனாங்க. அது ஒன்று. அப்போ நாங்கள் போனப்போ அது ஒன்று ரீசனாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு குரூப் 2வில் போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒரு குரூப் 4 போஸ்ட்டில் வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நல்ல ரேங்க் வந்துட்டு வாங்கியிருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு ஆல்ரெடியே ஒரு நல்ல போஸ்ட்டில் வந்து இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு திரும்ப அகைன் வந்துட்டு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து சர்டிஃபிகேட்டும் வந்து அப்லோட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க ரேங்க்லாம் வந்துட்டு விட்டுருவாங்க. எவ்வளோ பேர் வந்துட்டு அந்த மாதிரி இருக்காங்களோ அது மாதிரிலாம் விட்டுட்டு திரும்ப வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்மளை ஃபார்வேர்டில் மூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்னோடது வந்துட்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மற்றதெல்லாம் வந்துட்டு என்னென்னா, நீங்கள் வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இதோ இப்போ இதில் பாருங்கள். இப்போ எனக்கோட கவுன்சிலிங் டேட் வந்து, அதாவது கலந்தாய்வு நாள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, 21/2/2020. ஓகேங்களா? ரிசல்ட் வரும்போது எந்த பேட்ச்னா ஆஃப்டர்நூன் பேட்ச்சு 12 மணிக்கு. அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு டேபிளுக்கு 10 பேர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஓவரால் வந்துட்டு அந்த தரவரிசை எண் இது வந்துட்டு தரவரிசை எண். நம்ம வந்துட்டு அட்டன் பண்ண போகிறதுக்கு வந்துட்டு வரிசை எண் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இதுபடி தான், இந்த வரிசை எண்படி தான் வந்துட்டு இப்போ 1344 இந்த வரிசை எண்படி தான் வந்துட்டு நம்ம போய்ட்டு வந்து அட்டன் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த டேபிள் 20 இருக்குங்களா? ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1408 என்னோடது இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1344. ஆனால் வந்துட்டு ரிசல்ட் விடும்போதே வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு 99 பேர் சொன்னால் இல்லைங்களா, அவங்களெலாம் விட்டுட்டு தான் வந்துட்டு எங்களுக்கு முதல்ல ரிசல்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அது வரலும் வந்துட்டு எக்ஸாம் கேன்சல் பண்ணுவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க என்னன்னே சொல்லிட்டு தெரியாமல் இருந்தது. ஸோ எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணாமல் அவங்கள மட்டும் அப்படியே நெக்லெக்ட் பண்ணிவிட்டு எங்களை திரும்ப வந்துட்டு கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க. ஸோ அந்த 99 வந்துட்டு இதில் வந்து வராது. மீதி அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணாமல் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் இதில் வரும். ஸோ எவ்வளோ ரேங்க் வந்து முன்னாடி போயிருக்கு பாருங்கள். இதில் ஒரு 4, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6, கிட்டத்தட்ட வந்து 64 பிளேஸ் வந்து முன்னாடி போயிருக்கு. ஓவரால் வந்து 1408 இருக்கும், 64 பிளேஸ் போயிருக்கு. ஸோ இன்னும் வந்துட்டு ரேங்க் வந்துட்டு இன்னும் பின்னாடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இன்னுமே இருக்கும். ஏன்னா இப்போ 168 அந்த ரேஞ்ச் வரலும் கிடச்சிதுங்களா. ஸோ அந்த ரேங்க் இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஸோ அந்த மாதிரி வந்து இது போட்டிருந்தவங்களும் வந்துட்டு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் போட்டிருந்தவங்களும் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்துட்டு நம்மளோட அந்த வரிசை எண் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வரிசையின் படி தான் வந்துட்டு நம்ம வந்து போயிட்டு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.